20 நெல்லில் வந்து யாருமே ஜுவல்லரி செய்கிறதில்ல, நாங்கள் செய்கிறோம். நெல்லில் வந்து நெல்லின் கலரை அப்படியே தெரிகிற மாதிரியும் பாவிச்சிருக்கிறோம். இயற்கையாக கிடைக்கிற ஒரு களிமண்ணில் செஞ்ச தோடு சோடி வந்து 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வச்சுக்கொண்டு யூடியூப் அந்த இதில் வந்து எடுத்த விஷயங்களையும் வச்சுக்கொண்டு ஓய்வாக இருக்கிற டைமில் வந்து இந்த கைவினைப் பொருட்களை உருவாக்க வலிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த செஸ் போட்டுக்குரிய காய்களும் வந்து நான் பேப்பரில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் தென்னிலங்கையில் ஒப்படைக்க எங்கள் வடபகுதியில் வந்து இந்த கடுதாசியோ நெல்லோ அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறது குறைவு. பேப்பரில் வந்து ஒரு ஹேண்ட்மேட் செஸ் போர்டு செஞ்சேன். நாங்கள் முதல்ல சொல்லியிருப்பேன் செஸ் போர்ட். அதுக்கு வந்து நேஷனலில் வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. இது வந்து 2024ஆம் ஆண்டு BMICHல வந்து ஜனாதிபதி விருது 1ஆம் இடம் கிடைச்சதுக்கான விருது. மற்றது எங்களுடைய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை விற்பனை செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. விற்பனை செய்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. வணக்கம். இதை பார்த்தீங்கன்னா இதான் செஸ்ஸில் யூஸ் பண்ணுற காய்கள். இந்த காய்கள் எல்லாம் வந்து பேப்பர்லாம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் இதை பேப்பர்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் உண்மையிலேயே இது வந்து பேப்பர்லாம் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஒரு சுய தொழில் முயற்சியாளர் ஒருவரை தான் சந்திக்க வந்திருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்கள், சிரட்டை போன்ற இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு வகையான ஹேண்ட்மேக் ப்ராடக்ட்டுகள், அதாவது கைவினை பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சுயதொழில் உற்பத்தியாளருடைய அனுபவங்கள் மற்றது அவங்க என்னென்ன வகையான பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க, அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்கள விலைகள், அது தொடர்பான விவரங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்படியான சுயதொழில் முயற்சியாளர்களை வந்து என்கரேஜ் பண்ண விரும்பினா அவங்களோட இந்த ப்ராடக்ட்டுகளை வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு வாங்குறதுக்கான அவங்களோட தொடர்பு இலக்கங்களை வந்து நான் இந்த வீடியோட கீழே இணைஞ்சிருக்கேன். அதோட தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்களோட உள்ளூர்லையும் வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இப்படியான சுயதொழில் முயற்சியாளர்கள்ட்ட பொருட்களை வாங்குவதன் மூலம் அவங்க மேலும் மேலும் பல்வேறு வகையான கிரியேட்டிவிட்டியான பல கைவினை பொருட்களை உற்பத்தி செய்ய அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களை பற்றியும் உங்களோட ப்ராடக்டை பற்றியும் முதல்ல சொல்கிறீங்களா? ஓகே, நான் வந்து ஜசோதா ருஷான். நல்ல ஹேண்ட்மேட் ஐட்டங்களை உற்பத்தி செய்கிறேன். குறிப்பாக உள்ளூரில் கிடைக்கிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி கைவினை பொருட்கள் செய்கிறேன். அது வந்து சிரட்டை, மற்றது சணல் நூல், மற்றது கடுதாசி, கடலில் நடக்கிற சிப்பி சோவிகள், நெல், களிமண், இந்த மாதிரி சூழலில் என்னென்ன இயற்கையாக கிடைக்குதோ, அதாவது 0 பட்ஜெட், கடையில் வந்து காசு கொடுத்து வாங்காமல் சூழலில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கொண்டு ஹேண்ட்மேட் ஐட்டங்கள், பரிசு பொருட்கள், ஆபரணங்கள், அந்த மாதிரி பொருட்களை நான் உற்பத்தி செய்வேன். அக்கா, என்னென்னா நீங்கள் உற்பத்தி செய்கிற உங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுகள் ஒவ்வொன்றையும் எனக்கு காட்டி அவையில் என்னென்ன ப்ரைஸில் வரும்ன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே, இது வந்து மெட்டல். இது வந்து நாங்கள் உற்பத்தி செய்கிறதில்ல, கடையில் வந்து வாங்குகிற பொருட்களை வந்து அதோடு சேர்த்து நாங்கள் வந்து அனெக்ஸ் பண்ணி செய்கிறோம். சில்க் த்ரெட் ஜுவல்லரி, அந்த சில்க் த்ரெட் நூலை வந்து சுற்றி பேர்லில் சுற்றி அனெக்ஸ் பண்ணி செய்கிறது இந்த விஷயங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா அந்த மேக்ஸிமம் ப்ரைஸில் வந்து இருக்கும். இதில் வந்து வேறு வேறு டிசைனில் வேறு டிசைன்ஸ்கள் இருக்குது. இது வந்து நெல்லில் வந்து யாருமே ஜுவல்லரி செய்கிறதில்ல, நாங்கள் செய்கிறோம். நெல்லில் வந்து நெல்லின் கலரை அப்படியே தெரிகிற மாதிரியும் பாவிச்சிருக்கிறோம். அதை விட கலர் கொடுத்தும் பாவிச்சிருக்கிறோம். இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 300 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இப்படி நெல்லில் செஞ்ச ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு. ஆனால் விதிவிலக்காக அதில் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு கூட நெல் ஜுவல்லரி போட்டாக்களும் இருக்கணும் என்கிட்ட வாங்கி. அதே மாதிரி கடவுளுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுத்தாக்களும் இருக்கணும் நெல்லில். அதே மாதிரி இது வந்து கடல் சிப்பிகளில் செஞ்ச ஹீட் டெக். அநேகமாக கடல் சிப்பிகள் வந்து இதே மாதிரி பியூர் வெள்ளியில் வராது. இப்போ நாங்களே அதை பொறுக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணி, இப்போ குளோரினோ இல்லாட்டி வேறு கெமிக்கல்ஸை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து தான் ஓரளவுக்கு இந்த பியூர் நிறத்தில் நாங்கள் எடுப்போம். இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து டெராகோட்டான்னு சொல்கிறது, அதாவது இயற்கையாக கிடைக்கிற ஒரு களிமண்ணில் செஞ்ச தோடு. இப்போ வந்து டெராகோட்டா ஜுவல்லரி போடுறதும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சோடி வந்து 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இதுலேயும் வேறு ஒரு டிசைன்ஸ் இருக்குது. இதுவும் வந்து கடல் சிப்பில் ஆக்கப்பட்ட பெயிண்டன்ஸ். இப்போ இந்த பெயிண்டன்ஸுக்கு வந்து நாங்கள் டிசைன் கீரை தேவையில்லை, இயற்கையை வந்து எங்களுக்கு டிசைனை கீறி வழங்கி இருக்குது. அதை நாங்கள் அப்படியே எடுத்து மாலையாக கோத்து விற்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. ஸோ நாங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்ல வேணும். இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும்.
இது வந்து சிரட்டையை நாங்கள் அப்படியே வெட்டி எடுத்து வார்னிஷ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வார்னிஷ் பண்ணாமல் தான் விரும்பி கேட்கிறோம். அதனால் நாங்கள் வார்னிஷ் பண்ணாமலே கருப்பு சிரட்டை வெள்ளை சிரட்டை எல்லாம் வச்சுருக்கிறோம். இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து சிரட்டையால் செய்யப்பட்ட பெண்டன்ஸ் தான். ஆனால் நாங்கள் இதில் சிரட்டைக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக இந்த கொட்டன் சாரி அதுகளுக்கு அந்த கலர் சாரிகளுக்கு பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்து 300 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். இதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன டெரகோட்டா ஜுவல்லரி தான். அதாவது களிமண்ணில் செய்யப்பட்ட பெண்டன்ஸ். இதில் வந்து கலர் டிசைன் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். விரும்பின கலரை நாங்கள் கொடுக்கலாம். ஃபுல்லாக களிமண் வடிவாக பாவிக்கலாம். உடைய மண்டியில்னு சொன்னால் நாங்கள் பேக் பண்ணி தான் இது செய்கிறோம். அதால் பத்திரப்படுத்தி எந்த இடத்துக்கு பத்திரப்படுத்தி பாவிக்கிறோமோ அந்த இடத்துக்கு பாவனை காலம் இருக்குது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்து 300 ரூபா. இது வந்து ஜூட் ஜுவல்லரின்னு சொல்லி இப்போ எங்கள் ஜெஃப்னாலையெல்லாம் இது பாவிக்கிறது குறைவு. ஆனால் தென்னிலங்கையில இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் பாவிக்கிறது கூட ஜூட் ஜுவல்லரின்றது. அதாவது சணலையும் இயற்கையாக கிடைக்கிற சிப்பி சோவி அதையிலையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஜூட் ஜுவல்லரி. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸும் வந்து 300 ரூபா தான். இது வந்து சணலில் செய்யப்பட்ட லேம்ப். அதாவது இப்போ எல்லாம் வந்து நைட் லேம்ப் வந்து பிளாஸ்டிக்கோ வேறு ஏதாவது மூலப்பொருட்களில் வருது. நான் முதல்ல வந்து ட்ரை பண்ணினேன். இதில் பேஸ் வந்து மரத்தை வச்சுக்கொண்டு சணலை வந்து சுற்றி எடுத்து அதுக்கு ஒரு பின்னர் ஒர்க் மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து ஜெஃப்னால எனக்கு விற்கிறது சரியான கஷ்டமாக தான் இருக்குது. என் சொன்னால் இதை ரசித்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல பயிர் எங்களுக்கு தேவை. அதை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது வந்து சிரட்டையில் செய்யப்பட்ட பிள்ளையார். இப்போ நாங்கள் இதில் வந்து பிள்ளையார் செஞ்சுருக்கிறோம். இதே நாங்கள் வேறு ஆர்டர் வரைக்கும் இதில் வந்து புத்தர் செஞ்சுருக்கிறோம். அப்படியே எங்கள் கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறது தயாராக இருக்கிறோம். இது வந்து பென் ஹோல்டர். ரெண்டுமே வந்து இயற்கையான மூலப்பொருள். இது வந்து சிப்பி சோவி, கடலிருந்து எடுத்த சிப்பி சோவியை ஒட்டி செஞ்சுருக்கிறோம். இது வந்து ஐஸ்கிரீம் குச்சி பிளெயினாக இருக்காமல் அதுக்கு டெக்கரேஷன் வந்து ஜூட், அதாவது சணல் நூலம் பாவிச்சு இயற்கையாக கிடைக்கிற அந்த லேஸ் மொட்டி இதை வந்து நாங்கள் அலங்கரிச்சிருக்கிறோம். சாதாரணமாக செயற்கையான பெண் கொண்டர் வாங்கி கொண்ட பிள்ளைகளை கொடுக்கறது பதிலாக நீங்கள் இந்த இயற்கையான பெண் கொண்டர் வாங்கி பிள்ளைகளை கொடுக்கலாம். நீங்கள் ஏன் ஒரு தொழில் முயற்சியாளராக வரணுமென்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? இது வந்து என்னென்னு சொன்னால், நான் வந்து ஆர்ட் அண்ட் டிசைன் சித்திரமும் வடிவமைப்பும் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு இலங்கை திருநாட்டில் வந்து படித்து முடித்த உடனே வேலைன்றது கிடைக்காது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் நிறைய டைம் வந்து ஓய்வாக இருக்க இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வச்சுக்கொண்டு யூடியூப் அந்த இதில் வந்து எழுதின விஷயங்களையும் வச்சுக்கொண்டு ஓய்வாக இருக்கிற டைமில் வந்து இந்த கைவினைப் பொருட்களை உருவாக்க வலிக்கிட்டேன். அப்படி உருவாக்க வலிக்கிட்டு அதை பேசிக்குள்ளே கூடைக்கு தான் பார்த்து ஒவ்வொரு 2 பேர் பார்த்துட்டு எனக்கு இதை செஞ்சுதாங்களுக்கு கேட்குதான் அதை பல்காக செய்ய வேண்டி வந்து இன்றைக்கு ஒரு தொழில் முயற்சியாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுகளை உற்பத்தி செய்கிறீங்க? உங்களோட உற்பத்திகளுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க? இது நான் வந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து செஞ்சு கொண்டு வரேன். ஜஸோ ஹேண்ட்மேட் கேலரி என்ற அர்த்தம் வந்து எல்லா விதமான கைவினைப் பொருட்களும் ஒரு சிறு அமைய பெற்ற இடம். இப்போ என்னட்ட வந்தால் சிரட்டை ஒர்க் தனியாக தான் இருக்க மாட்டில்லை, இல்லாட்டி சிப்பி சோவை தனி தான் இருக்க மாட்டில்லை. ஆர்ட் சம்மந்தமான எந்த ஒரு பெயிண்டிங்கோ எந்த ஒரு பொருளும் எங்களோட கேலரியில் எடுக்கக்கூடிய மாதிரி. இது வந்து 2018ஆம் ஆண்டு என்னோட கனவாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கனவாக தான் இருக்குது. எனக்கு சொன்னால் எனக்கு அதுக்கான ஒரு சாதகமான சூழல் வந்து இன்னும் அமையலை. ஸோ அதுக்காகத்தான் நான் தொடர்ந்து ஒரு போராடிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுகளை வந்து சூழலில் இருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்கிறீங்க. ஏன் அப்படி சூழலில் இருந்து கிடைக்கிற ஒரு பொருட்களை எடுத்து தான் செய்யணுமென்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது? மற்றது நீங்கள் அந்த சூழலில் இருந்து கிடைக்கிற பொருட்களை எடுத்து செய்கிறதால அதன் அவுட்புட்டாக வர்ற அந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ காலத்துக்கு நிலைத்திருக்கும்? 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து இயற்கையிலிருந்து கிடைக்கிற மூலப்பொருட்கள் வந்து 0 பட்ஜெட், சரியான பெறுமதி குறைவு. கடையில் வாங்குற பொருட்கள் வந்து சரியான பெறுமதி கூட. இப்போ சிரட்டைன்னு சொன்னாலும் எங்களுக்கு இலங்கை வந்து தென்னையால் சூழப்பட்ட ஒரு நாடு. ஸோ சிரட்டை எடுக்கிறதுங்களுக்கு சுவாம், அதே மாதிரி சிப்பி எடுக்கிறதுங்களுக்கு சுவாம். அதனால் 0 பட்ஜெட் எடுக்கக்கூடிய மூலப்பொருட்களை தான் நான் பாவிக்கிறேன் பட்ஜெட்டுக்காக. நிலைத்திருக்கிறத பற்றி நாங்கள் கதைக்கு வந்து நாங்கள் இப்போ பொலித்தீன் பாவனையை வந்து முற்றாக ஒழிக்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் எந்த ஒரு பொருளும் இயற்கையிலேருந்து எடுத்தாலும் கடைசியாக வந்து நாங்கள் இயற்கைக்கு தான் போய் சேர வேணும். இப்போ பொலித்தீன்னு சொன்னால் அது நீண்ட காலம் பல வருஷங்கள் வந்து உட்காமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் எங்கட இல்லை. இயற்கையிலேருந்து ஒரு பொருள் எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் பாவச்சிட்டு அது இயற்கையிலேயே ஊக்கி மண்ணுக்கு பசலையாக போகணும். அதான் எங்களோட நோக்கம். அதால் தான் நாங்கள் கூட இயற்கையான பொருட்களை வந்து
எங்களோட உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன நீங்கள் சில ஹேண்ட்மேட் பொருட்கள் வந்து கடதாசிலிருந்து செய்கிறீங்க. இப்போ அந்த பொருட்கள் வந்து தண்ணி பட்டா டஸ்ட் பட்டா எல்லாம் பழுதாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது அப்படி பழுதாகாமல் இருக்க ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக எந்த ஒரு பொருளும் பழுதாகாதுன்னு சொல்லி எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது. பழுதாகும், ஆனால் அதுக்குன்னு ஒரு பாவனை காலம் உண்டு. இப்போ சாதாரணமாக 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் அந்த மாதிரி பாவனை காலம் உண்டு. அதையும் நாங்கள் பத்திரப்படுத்தி சாதாரணமாக நாங்கள் இப்போ ஒரு டிஷ்யூ ஒன்று வாங்கி அந்த டஸ்ட்டை மேலால் தட்டி பாவிக்கிறதாலேயோ இல்லை சின்ன தண்ணி பட்ட டிஷ்யூவில் ஒத்தி எடுக்கிறதாலேயோ அதை தற்காப்பு மாதிரி அதை சரியாக நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு வருடமோ 2 வருடமோ அந்த கடதாசியலான உற்பத்தி பொருட்களை நாங்கள் பாவிக்கலாம். லாங் டைம் பாவிக்கணும் மட்டும் எங்களுக்கு நோக்கம் இல்லை. ஏன்னா உக்க வேணும், கட்டாயம் இந்த பொருட்கள் வந்து உக்க வேணும். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பத்திரப்படுத்தி பாவிச்சோம்னு சொன்னால் பாவிக்கிறோம். இது வந்து ஹேண்ட்மேட் செஸ் போர்ட். இதுக்கு வந்து நாங்கள் க்ளோத் பாவிச்சிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே பேப்பரில் தான் பாவிச்சிருக்கிறோம். அது வளமையாக செஸ் போர்ட் சொன்னால் ஒரு கருப்பு ஒரு வெள்ளை அந்த மாதிரி பேரும். இதை நாங்கள் வந்து அதுக்குள்ள கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏஸ்தட்டிக் கலை நுணுக்கத்தோட இந்த கருப்புக்கு ஒரு சின்ன ஒரு அலங்காரம், வெள்ளைக்கு ஒரு சின்ன அலங்காரம் அந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி இந்த செஸ் போர்ட்டை வந்து கொஞ்சம் கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த செஸ் போர்ட்டுக்குரிய காய்களும் வந்து நான் பேப்பரில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் இப்போ செஸ் போர்ட்டை வந்து பேப்பரில் செஞ்சுட்டு அதுக்குரிய காய்களை வந்து நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அவ்வளோ அழகாக இல்லை. அதனால நான் இந்த காய்களை வந்து பேப்பரில் தான் செய்யணுமென்ற ஒரு டார்கெட் பண்ணி தான் செஞ்சேன். உண்மையாகவே இது நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாவிக்கிறதுக்கு. அதாவது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு புதுசாகவும் இருக்குது. பழமையாகவே பிளாஸ்டிக் இரும்பு அந்த மாதிரிலாம் தான் செஸ் போட்டு விளையாடி இருப்பினோம். ஸோ அந்த ஒரு சின்ன நிலத்தில் மாறி புதுசாக யோசிச்சு தான் இந்த செஸ் போட்டை வந்து நான் பேப்பரில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7 வருடமாக இந்த கேன்மேட் உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறீங்க. உங்களுக்கும் உங்களோட உற்பத்தி பொருட்களுக்கும் உள்நாட்டில் எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? அங்கீகாரம்னு சொல்லிக்க 2 விதமாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று விருதுகள் பார்க்கலாம், மற்றது மக்கள் மத்தியில் இதுலத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிருக்கோம், எங்களோட ப்ராடக்ட் இதில் ரீச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஜப்னாவில் வந்து ஆர்கானிக்காக செய்கிறதுன்றது வாங்குகிற விதம் வந்து கொள்வனவு சக்தி வந்து குறைவானு தான் நான் சொல்லலாம். தென்னிலங்கையில் ஒப்படைக்க எங்களோட வடபகுதியில் வந்து இந்த கடதாசியோ நெல்லோ அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறது குறைவு. அதே மாதிரி இப்போ ஃபொர்னேசன் சொல்லிக்க இந்த எங்கள்ட இந்த சிரட்டை சிப்பு சோவி அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்குறது குறைவு. அந்த விதத்தில் வந்து எங்கள் அங்கீகாரம் பண்ணுறது வந்து நான் குறைவேண்டு தான் சொல்லுவேன். விருதண்ட பாக்கைக்கு வந்து உச்சம்னு சொல்லக்கூடிய ஜனாதிபதி விருதுன்னு சொல்லக்கூடிய சில்பா அபிமானி விருது 2024ஆம் ஆண்டு எனக்கு கிடைச்சது. அது வந்து பேப்பரில் வந்து ஒரு ஹேண்ட்மேட் செஸ் போர்டு செஞ்சேன். நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கேன் செஸ் போர்ட். அதுக்கு வந்து நேஷனலில் வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்தபட்ச விருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அவார்டு ஒருக்கா காட்டுறீங்களா? இது வந்து 2024ஆம் ஆண்டு BMICHல வந்து ஜனாதிபதி விருது 1ஆம் இடம் கிடைச்சதுக்கான விருது. நீங்கள் வந்து எங்களோட மக்களுக்கு மற்றது புதுசாக வந்து ஒரு சுய தொழில் ஒன்று ஆரம்பிக்க விரும்புகிற ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்க விரும்புகிற ஆட்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு வருமானம் நிறைய வருமானம்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சின்ன பொருள் செஞ்சாலும் இலவசமாகவும் கொடுக்க வேண்டாம். ஒரு சிறிய பொருள் செஞ்சாலும் குறைஞ்ச வருமானம் என்றாலும் அதை விற்று அதுக்குரிய வருமானத்தை ஈட்டி பழகுங்கோ. சிறு தொழிலாலும் செய்து பழகுங்கோ. போய்தான் இருக்க வேண்டாம் சும்மா. மற்றது எங்களுடைய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அவாய்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களாம் தரமானதும் ஆரோக்கியமானதும் சூழலுக்கு நியமிக்கிறதுமாக இருக்கின்றது. எனவே வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து உயர்ந்தபட்சம் நீங்கள் அதனை கொள்வனவு செய்யுங்கன்னு சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு சுய தொழில் முயற்சியாளராக அல்லது ஒரு தொழில் முனைவராக உங்களோட தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்குரிய பையரை வந்து இளைஞர்கள் தேடி பிடிக்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக இங்கே வந்து ஆடையோ உணவு உற்பத்தியோ எது செஞ்சாலுமே உடனே வந்து விற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் கைவினை பொருட்களை வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் விற்கலாம். ஆனால் புதுசாக நாங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணி இப்போ செஸ் போர்டெல்லாம் உடனே கடையில் கொண்டே கொடுத்தா வாங்குறதோ இல்லாட்டி சரியான விலைக்கு வாங்குறோன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் இதை வந்து நிறைய காலம் செலவழித்து 3 மாதம் 4 மாதம் செலவழித்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அதை உரிய பெருமதி கொடுத்து விற்கிறன்றது வந்து ஒரு இயலாத காரியமாக இருக்குது. சரியான பையர்ன்றது வந்து எங்களுக்கு கிடைக்குது இல்லை. ஸோ இதை விற்பனை செய்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு வந்து அரசு திணைக்களங்களோ அரசு சார்பற்ற திணைக்களங்களோ எங்களுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது விற்பனை செய்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இவ்வளவு நேரமும் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.